சென்னை தீவுத்திடலை சுற்றி நடைபெறக்கூடிய கார் பந்தயங்களின் 2 தகுதிச் சுற்று போட்டிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன. ஒரு போட்டியின் தகுதிச் சுற்று இன்னும் நிறைவடையாததால் பிரதான போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சடையாண்டி. இந்த தாமதத்திற்கு என்ன காரணம்? நிச்சயமா அபிநயா, சென்னை தீவுத்திடலை சுற்றி கிட்டத்தட்ட இன்றைய ஒரே நாளில் மட்டும் தகுதி சுற்று போட்டிகள், பிரதான சுற்று போட்டிகள் என 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. மொத்தம் 3 வகையான கார் பந்தயங்கள் இந்த தீவுத்திடலை சுற்றி இரவு நேர கார் பந்தயமாக நடைபெறுகிறது. ஃபார்முலா LGP4, இந்திய ரேசிங் லீக், F4 இந்தியா சாம்பியன்ஷிப் என 3 வகையான கார் பந்தயங்கள் இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றன. இதில் 2 போட்டிகளுக்கு பிரதான சுற்று தகுதி சுற்று போட்டிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் இந்தியன் ரேசிங் லீக் மட்டும் தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டிகள் முடிவடைந்ததற்கு பிறகுதான் பிரதான சுற்று போட்டிகள். ஏற்கனவே 3:30 மணிக்கு மெயின் ரேஸ் எல்லாமே திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த IRL தகுதி சுற்று போட்டிகள் முடிவடையாததன் காரணமாக சற்று காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் IRL தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்கக்கூடிய சென்னை டர்போ அணியின் ரேசர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்ம சென்னை பையன் சந்தீப் குமார் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு ஹிஸ்டோரிக்கல் மொமெண்ட்ல நம்ம இருக்கோம். தெற்காசியாவிலேயே முதல் முறையா இந்த நைட் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த நைட் ரேஸ் நடக்குது. 3 வகையான போட்டிகள். ஒன்னு ஃபார்முலா LGP, IRL, F4 இந்தியா சாம்பியன்ஷிப். இந்த 3க்கும் வித்தியாசம் என்ன? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ரசிகர்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி? ஸோ LGP Formula 4 சாம்பியன்ஷிப் இட்ஸ் an இந்தியன் நேஷனல் சாம்பியன்ஷிப். ஸோ அதில் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க இந்தியன் நேஷனல் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்தியன் ஃபார்முலா 4 சாம்பியன்ஷிப் இட்ஸ் an இன்டர்நேஷனல் ஈவெண்ட், FIA accredited ஈவெண்ட். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு FIA பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது மூலமாக அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்போர்ட்ஸில் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக சர்வ் ஆகுது. இந்தியன் ரேசிங் லீக் வெரி அக்கின் டு நம்ம இந்தியன் பிரீமியர் லீக் ஃபார் கிரிக்கெட் ஆர் அதர் லீக்ஸ் in the sport. It's a franchisee based championship. So இதுல different cities-க்கு different teams இருக்காங்க. So அது மூலமா டிரைவர்ஸ் அந்த டீமுக்கு ரேஸ் பண்ணிட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை அதுல கொடுப்பாங்க. நிச்சயமா IRL இந்தியன் ரேசிங் லீக்ல இருக்கக்கூடிய காரும் F4 இந்தியா சாம்பியன்ஷிப்ல இருக்க காரும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு 2க்கும் வித்தியாசம் என்ன? ஸ்பீட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? நீங்க IRL-ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபைட் ரவுண்டுக்கு போக போறீங்க. இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ 2 காரும் பாத்தீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி manufactured by 2 different manufacturer. அதே மாதிரி சாசி டிஃப்ரெண்ட், இன்ஜின் டிஃப்ரெண்ட், அதோட ஏரோடைனமிக்ஸ் டிஃப்ரெண்ட், செட்டப் பண்றது இது எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ 2த்தையும் நீங்க ஒன்னா கம்பேர் பண்ண முடியாது. அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2மே இண்டிபெண்டன்ட் சாம்பியன்ஷிப். அதுல தனியா ரேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணுவாங்க. இதுல தனியா IPL மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி பேஸ்ட் ஃபார்மேட்ல இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு குவாலிஃபையிங் அண்ட் ரேசஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபையிங் ப்ராபப்ளி ஒரு 6 o'clock முன்னாடி முடிஞ்சிடும். ரேசஸ் எல்லாமே வில் பி அண்டர் த லைட் இந்த நைட். ஸோ இன்னைக்கு 2 ரேஸ் இருக்குது இந்தியன் ரேசிங் லீக்குக்கு குவாலிஃபையிங் முடிஞ்சோன்னா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா ஒரு சென்னை பையனா, அதுவும் நம்ம சென்னை ட்ராக்ல நைட் ரேஸ்ல அதுவும் இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடியது எவ்வளவு பெருமையா இருக்கு. சென்னை உலக அளவுல பிரபலமாவதற்கு இந்த F4 ரேஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சென்னையில் ரேஸ் பண்றது ஒரு எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர். இட்ஸ் a moment of pride. அதுவும் சென்னை டர்போ ரைடர்ஸ்க்கு ஓட்டுறது இட் இஸ் ரியலி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. ஸோ இந்த ஈவெண்ட் மூலமா ஐ கெஸ் மோட்டர் ஸ்போர்ட் as such நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் நம்புறேன். ஸோ மோட்டர் ஸ்போர்ட்னா என்னன்றது இன் ரியாலிட்டி தெரிஞ்சுப்பாங்க. இது சென்னை ஸ்ட்ரீட்ல நடக்கிறதுனால இன் ரியாலிட்டி அப் க்ளோஸ் பப்ளிக் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை ஆர்கனைஸ் பண்ண ஆர்கனைசர்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ரேசிங் டிரைவர் சார்பாக நான் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கணும். அது இல்லாமல் பப்ளிக்கான அவேர்னஸ் ரொம்பவே என்னது பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கும் சரி இப்பயும் சரி இட் இஸ் ஒன்லி க்ரோயிங். ஸோ இது மூலமாக சென்னை ஆஸ் அ பிராண்ட் வில் டெவலப். ஏன்னா நைட் ரேஸ், ஸ்ட்ரீட் ரேஸ் உலகத்தில் நிறைய இடத்துல நடக்கல, வெரி ஃபியூ பிளேசஸ். அண்ட் அதுவும் சென்னையில் நடக்கும்ன்றது ஒரு நடக்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால
Chennai as a brand வந்து நல்லா வளரும் and it's a feather on the cap for Chennai. Definitely வந்து it's an historic event not just for Chennai but also for motorsport. So அதனால வந்துட்டு it's only win-win for everyone. நிச்சயமா சார், இந்த ரேஸ் மூலமா சிங்கப்பூர், மொராக்கோ மாதிரியான நாடுகளில் மட்டும்தான் நைட் ரேஸ்லாம் நடக்கும். சென்னையிலேயும் இது ஒரு நடக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கீங்க. ரேஸருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த மிக்க நன்றி. நிச்சயமா IRL சாம்பியன்ஷிப்பினுடைய குவாலிஃபைட் ரவுண்ட் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சரியாக இரவு 7 மணியிலிருந்து பிரதான ரேஸுகள் ஃபார்முலா LGP-ஆக இருந்தாலும் சரி, இந்தியன் ரேசிங் லீகா இருந்தாலும் சரி, F4 இந்தியா சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பிரதான ரேஸ் எல்லாமே 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி சென்னையில் நடைபெறுவது உலக அளவில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு மிகப்பெரிய பெருமையையும் நமக்கு தேடி தந்திருக்கிறது என்றுதான் இங்க இருக்கக்கூடிய ரேசர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அபிநயா, சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.